இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்பந்தப்பட்டதா பேசுறோம். நாங்க எங்களுக்கு 2000 ரூபாய் வரல சார். எங்களுக்கு வந்து எரையானூர் ஏரி வந்து கடங்கல் ஏரி வந்து அடிச்சுன்னு வந்தா எங்க ஊர் ரொம்ப பாதிக்கும். நாங்க ரொம்ப தவிக்கிறோம். எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கல. விழுப்புரம் மாவட்டம் சொன்னீங்கல்ல, எங்க கிராமத்துல ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல சாலை மறியல நாங்க நிப்போம். நாங்க ரோட்ல வந்து மறியல் பண்ணுவோம். நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள 3 கிராம மக்கள் வெள்ள நிவாரணம் 2000 ரூபாய் வழங்காததை கண்டித்து சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலி அப்துல்லா. கலி அப்துல்லா, வணக்கம். அதிகாரிகள் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சா? எந்தெந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இன்னும் நிவாரணம் வழங்கப்படவில்லை? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அஸ்வினி. பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழைப்பொழிவை சந்திக்க நேரிட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போடும் அளவிற்கு அதிக கனமழை கொட்டி தீர்த்து அதிக கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. பல்வேறு இடங்களில் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. சில இடங்களில் மட்டும் நிவாரணம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி கிடைக்காத பொதுமக்கள் ஆங்காங்கே சென்னை திருச்சி நெடுஞ்சாலை போன்ற பல்வேறு நெடுஞ்சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள எரையனூர், வருகப்பட்டு, எடையங்குளம் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கும் நிவாரணம் வழங்க கோரி நிவாரணம் வழங்காதையும் கண்டித்து ஆத்திரமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த 3 கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் புதுச்சேரி செல்லும் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களிடம் கிளிநூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த பகுதியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த கிளிநூர் ஆய்வாளர் பாலமுரளியை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கிராம மக்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் திண்டிவனம் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த 3 கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கலி அப்துல்லா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.